ஜோதிகளின் பிதா யார்? அவர்தான் உன்னதமான தேவன். உன்னதமான அவரிடத்திலே மாறுதலும் இல்லை, வேற்றுமையும் இல்லை என்று சொல்லும் போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சில காரியத்தை நமக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஆனா அதுல ஒரு நேர்த்தியான ஒரு பூரணமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்ம பார்க்க முடியாது. முயற்சிகள் எல்லாம் தவறு என்று நான் சொல்லவே மாட்டேன். முயற்சி திருவினையாக்கும். ஆனால் உங்கள் முயற்சியோடு கூட இறைவனுடைய அந்த ஆசையும் கூட இருக்கும்போது அதை தடுக்க எவராலும் முடியாது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, நல்ல தேவன் நன்மையான காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, நன்மையான ஈவு, பூரணமான வரம், குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட், குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லும் போது இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 34:8 நான் வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 136:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good, praise him, his mercy endures forever and ever என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். அந்த நல்ல தேவன் நன்மையானதை தருகிறார். அப்போ நல்ல தேவன் நன்மையானதை நமக்கு கொடுக்கிற தேவன். அதை தான் யாக்கோபு எழுதுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியிலே உள்ள ஒரு வழக்கம் கூட இருக்கிறது, நாளைக்கு ஒரு நன்மை இருக்குதும்பாங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா இருக்கும்பாங்க. அதே போல் சில சர்ச்சஸில் சொல்லுவோம், புது நன்மை புது நன்மை சொல்கிறாங்க. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அது அந்த திருவிருந்துக்கு புது நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்திற்கு. அப்போ இந்த நன்மைங்கிறது அது நல்ல காரியம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்களுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு இடம் நமக்கு கிடைக்க வேண்டும், வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்க வேண்டும், வீடு வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் வேண்டும், அது மட்டுமல்ல நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல முறையில் ஒரு இடத்துல செட்டில் ஆக வேண்டும். இப்படிலாம் நிறைய காரியங்களுக்கு இதெல்லாம் நன்மையான ஒரு காரியங்கள். அந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ஜோதிகளின் பிதா யார்? அவர்தான் உன்னதமான தேவன். உன்னதமான அவரிடத்திலே மாறுதலும் இல்லை, வேற்றுமையும் இல்லை என்று சொல்லும் போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சூரியனை படைத்தவர் அவர்தான், சந்திரனை படைத்தவர் அவர்தான், சகலத்தையும் உருவாக்கினவர் அவர்தான். அப்ப சூரியன் சந்திரன்னா காலையில சூரியன் தெரியுது, ராத்திரி சந்திரன் தெரியுது. சரிதானா? சந்திரன் சூரியனிடத்துல இருந்தா ஒளியை வாங்கி இரவில் என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா என்றென்றும் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக ஒருத்தர் இருக்கார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், I am the light of the world என்று சொன்னார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்திலே எவ்வளவேனும் இல்லை. He is the light, he shines day and night. அவர் ஒளியா இருக்கிறார், அவர் இரவிலும் பகலிலும் அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் உள்ள தேவனிடத்திலிருந்து தான்
நமக்கு நன்மையான ஈவுகள், பூரணமான வரம், த குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, பூரணமான எந்த வரமும். சில காரியத்தை நமக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், ஆனா அதுல ஒரு நேர்த்தியான ஒரு பூரணமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்ம பார்க்க முடியாது. ஒரு பெர்ஃபெக்ஷனை பார்க்க முடியும். ஏதோ ஒரு சிலது கிடைக்கும், ஆனா அது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனா இருக்குதா அப்படிங்கிறத இருக்குல்ல. ஒரு இடத்த வாங்குவாங்க, ஏதோ வாங்கிட்டேன், ஒரு முழு மனதோடு கூட இல்லாத இருக்கணும். வீடை கட்டிட்டீங்களா, ஏதோ கேட்டுட்டேன், அதை நான் நேர்த்தியா எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்கிறது சொல்றது வெகு சிலர். ஹல்லேலூயா. கல்யாணம் ஏதோ நடத்தி முடிச்சாச்சு, ஆனா அதுல ஒரு நேர்த்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைப்பது அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது நன்மையானது இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில நீங்க சின்ன ஒரு தொழிலை செய்ய போறீங்க, ஒரு பிசினஸ் செய்ய போறீங்கன்னு வச்சுருங்களேன். அந்த பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், அந்த பிசினஸ்ல ஒரு நன்மை வேணும். அப்படிங்கச்சுல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது ஒரு சின்ன காரியத்தை நான் துவங்க போகிறேன், அதுல நீங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, அதுல ஒரு நன்மை எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அதிலே ஒரு நன்மையை காணக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். We are taking lot of efforts and initiatives. நம்ம அதை எடுத்துடணும், இதை பிடிச்சிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், நிறைய காரியத்தில் முயற்சி எடுக்கலாம். அது முயற்சிகள் எல்லாம் தவறு என்று நான் சொல்லவே மாட்டேன். முயற்சி திருவினையாக்கும். ஆனால் உங்கள் முயற்சியோடு கூட இறைவனுடைய அந்த ஆசையும் கூட இருக்கும்போது அதை தடுக்க எவராலும் முடியாது. அதுதான் நமக்கு வேண்டும். நம்முடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பக்கம் ஆண்டவருடைய அருள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மிடத்தில் இருக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு யாராலும் முடியாத ஒரு காரியமாக இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு காரியமாக தான் இருக்கலாம். எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதை காட்டிலும் என்ன உங்ககிட்ட இருக்குது அதை முதல்ல நீங்க யோசிங்க. என்ன இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் சொல்றது எனக்கு இல்லை 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 இல்லாமை அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, அது இல்லை இது இல்லைன்ட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நினைக்கிறவர்களையும் அப்படி சொல்லுகிறவர்களையும் அப்படி எண்ணுகிறவர்களையும் நான் சொல்லுகிற ஒரே காரியம் என்னவென்றால், நீங்க இல்லை இல்லைன்னு சொல்வதற்கு பதிலாக எது இருக்கிறதோ இருக்கிறதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறத கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அன்னைக்கு ஆண்டவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதை தான் சொன்னார். இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது இத்தனை பேருக்கு எங்கிருந்து கிடைக்கும், எங்கிருந்து வாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் கேட்டா, உங்களிடத்துல என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது? அப்ப இருந்ததெல்லாம் அந்த ஒரு சிறுவன் கொண்டு வந்த 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனா அந்த இருக்கிறதை கொண்டு அவரால் ஆசீர்வதிக்க முடியும், அவரால் பெருக செய்யவும் முடியும். இருக்கிறதை கொண்டு அவரால் ஆசீர்வதிக்க முடியும், அவரை பெருக செய்யவும் முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய இல்லாமையிலே ஆண்டவர் உங்களை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனுக்கு இருக்கிறதை கொண்டு பெருகை செய்வது ஒரு பெரிய கடினமான காரியம் அல்ல, அது லகுவான ஒரு காரியம்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் என்னென்ன தடைகள் எனக்குள்ள இருக்குங்கிறத நீங்க கொண்டு வரணும். ஆனா இந்த தடைகளும் இந்த காரியங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்பதாக நீங்க இந்த ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அந்த ஒளியினிடத்துல நீங்க வரணும். when you come to the light you will also shine. நீங்களும் பிரகாசிப்பீங்க. அப்போ நீங்க பிரகாசிக்கும் போது நிச்சயமாக நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எத்தனையோ முறை நாம தவறுகிறோம், எத்தனையோ முறை பின்பாற்றம் அடைகிறோம், எத்தனையோ முறை சோர்வடைகிறோம். சோர்வு பிசாசு கொடுப்பது. பாத்தியா எவ்வளவு நாள் ஜோமன்னா, ஆனா உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு பிசாசு என்னச்சா சொல்லுவான். ஆனா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் சொல்லதான் முடியும் இல்லையா, நமக்கு உதவி செய்வது ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான்,
சங்கீதம் 121:1-2 பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை வருகிற ஒரே பர்வதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். உங்க கண்களை அவர்களுக்கு நேராக நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நேராக பதித்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். He will answer your prayers and he will perform the miracles in your life. He will never leave and forsake you. He will always bless you. அவருடைய abundance உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். அதனால தான் யாக்கோப்பு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், அந்த நன்மையான காரியங்கள், பூரணமான காரியங்கள், the good gift, the perfect gift உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜோதிகளின் பிதாவாகிய அவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கிறீங்க, நீ ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் சொல்றது ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation. இதுதான் பெரிய நன்மை. அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த ரெண்டும் தான் the supreme good and perfect gift. இது இருக்கும்போது மத்தெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கும். இது இருக்கும்போது அதெல்லாம் வந்துடும். அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதானவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நல்ல ஈவுகள், குட் கிஃப்ட், அதுதான் அந்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம், the anointing of the Holy Spirit. இன்னைக்கு நீங்க முதலாவது இந்த ரெண்டு காரியத்திலையும் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். Am I saved by the blood of Jesus? ஆண்டவருடைய இரத்தத்தினால நான் சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேனா கேட்கணும். இரண்டாவது, ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். Am I filled by the Holy Spirit? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ரெண்டு விலையேற பெற்ற நன்மையான ஈவுகள். அதற்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கேட்கிற உங்களுடைய உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும், அது எதுவா இருக்கட்டும். அதனால்தான் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது என்னெல்லாம் உங்களுக்கு இந்த பூலோகத்தில் வேணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு ஒரு வேதனை இருக்காது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது, ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட முதலாவது கேட்கிறது, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷமாகிய அந்த நல்ல ஈவு முதலாவது எனக்கு வேணும். ரெண்டாவது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஆவியின் அபிஷேகத்துக்காக நீங்கள் காத்திருந்தா, எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகம், anointing of the Holy Spirit எனக்கு வேணும் சாமி, அந்த நன்மையான ஈவு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நிச்சயமா அவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். அவர் இறங்கி வரும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அடைப்பட்ட கதவுகள் திறக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது பனியை போல உருகி போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த யாக்கோப்பு எழுதின நிருபம் 1:17 உங்கள் வாழ்க்கையிலே அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நன்மையான ஈவை, பூரணமான வரத்தை எனக்கு தாரும். அந்த ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம் முதலாக எனக்கு இருக்கட்டும். அதற்கு பிறகு உலக ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பும். நீர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியினிடத்திலே வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8:28 பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா.
யார் யார் அவரை உண்மையாய் நீங்க நேசிக்கிறீங்களோ, whoever loves Jesus, யார் யார் நீங்க உண்மையா நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். Whatever happens in your life, it is always be good. No doubt at all. என்ன நடந்தாலும் சரி, அது சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்க முறுமுறுக்காதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை இழந்து போனதற்கு காரணம் முறுமுறுப்பு, murmuring. அது மட்டும் செய்யாதுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார். சகலமும் நன்மைக்காய் நடத்துவார், சகலமும் நன்மைக்காய் நடத்துவார். அந்த நல்ல தேவன் நிச்சயமாக நன்மையான ஈவுகளை, பூரணமான வரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். முதலாவது நீங்க உங்களை சரிப்படுத்துங்க. எப்படி சரிப்படுத்தணும்? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குதான்னு நீங்க யோசிக்கணும். ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் அப்பா, நான் கழுவப்படணும், என் பாவங்களை மன்னியும். நான் பெரிய அளப்பா ஒரு பாவம்லாம் செய்யல. உங்க கோபம், மற்றவங்களை நீங்க ஏளனமா எள்ளி நகையாடுறது, ஒரு பொறாமப்படுறது, உங்க வாயில எதிர்ச்சியா வருகின்ற கெட்ட வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், மற்றவர்களை இச்சிக்கின்ற காரியங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் அப்பா. The supreme good and perfect gift in the ரட்சிப்பின் சந்தோஷம். அதனாலதான் சங்கீதக்காரன் 51 சங்கீதம் 12 வசனத்தில் சொல்லுகிறான், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். Give me the joy of salvation again. திரும்பவும் எனக்கு தாருன்னு கேட்கிறான். Why? It is very precious and valuable. அது விலையேறப்பட்டது. அதனால தான் கேட்கிறான், திருப்பி எனக்கு தாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னா, ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள்ள தாங்கப்பா, எனக்குள்ள தாங்க, என் உள்ளத்துக்குள்ள வைங்க, என் இருதயத்துக்குள்ள வைங்க. கேளுங்க, அவர் உங்களுக்குள்ள தருவார். அவர் உங்க உள்ளத்துல வருவார். இயேசு வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு சகையு இயேசு அவனுடைய வீட்டிற்கு போகும்போது அவனால் சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அதனுடைய எதிரொலியாக தான் சொன்னான், ஆண்டவரே, நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் நாளத்தனையாக திரும்பி கொடுக்கிறேன் என்று சொன்னான். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன்னை பார்த்து இயேசு சொல்ல வேண்டும், மகளே, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, உன் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இன்றைக்கு நீ உன் வீட்டுக்கு சுமந்து கொண்டு செல், சுமந்து கொண்டு செல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரட்சிப்பின் சந்தோஷம்தான் நம் வாழ்க்கையில பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலேயே தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி விலை மதிக்க முடியாத இந்த பெரிய மீட்பை அவரல்லவோ சம்பாதித்து வைத்திருக்கிறார். Now it is absolutely free. இப்பொழுது இது முழுவதுமாக இலவசம். இதற்காக நீங்க விலைக்கிறைய செலுத்த வேண்டும் அவசியம் இல்லை. நீங்க பரிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்துக்குள்ள வாரும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், என் பாவத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று கேட்கும்போது இயேசு உன்னை மன்னிக்கிறார், உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கர்த்தாவே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்குள்ள தாங்க, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் பிரவேசியும், இன்றைக்கு நீர் பிரவேசியும், அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும் அப்பா. உங்க கிருபை கூட இருந்து வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
உடைய வல்லமைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய பராமரிப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு சாமி, இயேசுவின் கரம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ஜீவன் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இன்றைக்கே ஒரு விடுதலை, இன்றைக்கே ஒரு மீட்பு, இன்றைக்கே ஒரு ரட்சிப்பு கொடுப்பீராக, கொடுப்பீராக. எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி உடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக. அவருடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் இப்பொழுது வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும், ஒரு பாக்கியம் வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி.